மெசஞ்சர் ஆப்ல இருக்கக்கூடிய மெட்டா ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மெசஞ்சர் ஆப்ல இருக்கக்கூடிய மெட்டா ஏஐ பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மெசஞ்சர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து டைப் ஏ மெசேஜ்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து அதற்கான சோர்ஸ் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் இமேஜஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். கிரியேட் இமேஜ் ஆஃப் அப்படின்னு போட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜஸும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் இதில் தெரிஞ்சுக்கலாம். இமேஜஸும் பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இமேஜஸ் கிரியேட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அண்ட் சைடில் ஒரு 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதர் ஆப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஷேருமே வந்து பண்ணிக்க முடியும். இந்த மெட்டா ஏ அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட மெசஞ்சர் ஆப்பில் ஷோ ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படி அப்டேட் பண்ணி இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களோட மெசஞ்சர் ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே வந்துடும்.